जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. அமிர்தவேளை யோகபட்டி 21/10/2025. இன்றைய வகுப்பு 92வது நாள். யுக மாற்றத்தின் நேரம் அமிர்தவேளை அப்படிங்கிற தலைப்பு. இன்றைய கவிதை இங்கிலீஷ் கவிதை. முழு ஆகாயமும் முழு பூமியும் உனது சப்தத்தால் நிறைந்தது. எப்படி இருள் நேரத்தில் ஒரே ஒரு மேக கூட்டம் மட்டும் இருக்குது, அதன் மீது சந்திரனின் ஒளி படும் பொழுது முழு ஆகாயமும் பிரகாசிப்பதை போல. இந்த ஷெல்லி அப்படிங்கிற அந்த கவிஞர் அந்த பறவைகிட்ட சொல்கிறாரு. அவர் செலிங்கிறவர்
மைனா கிட்ட சொல்கிறாரு, ஏ பறவையே, ஏ மைனாவே, உன்னுடைய சப்தமானது அவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறது. அது முழு ஆகாயம் முழு பூமியினும் அது பரவி கிடக்கிறது. நாலாபுரமும் அது அந்த ஓசையானது ஒலிச்சிட்ருக்கு. அது எப்படி தெரியுது அப்படின்னா, எப்படி ஒரு மேகம் இருக்குது, மேகத்துக்கு பின்னாடி ஒரு சந்திரன் இருக்கு, மேகத்துக்கு பின்னாடி அதனுடைய ஒளி எப்படி நாலாபுரம் பரவுமோ, ஒரு ஒளிக்கீற்று போல, ஒளி கற்றை போல, அதை போல உன்னுடைய ஓசையானது பரவிட்டு இருக்குது. எப்படி ஓசை பரவுகிறதோ அதே போல நம்மளுடைய சங்கல்பமும் நாலாபக்கமும் பரவுது. ஆகாயம், பூமி, சொர்க்கம் எல்லாமே அந்த துவனி, அந்த ஓசையினால நிறைஞ்சிருச்சு. எண்ணம் அப்படிங்கிறது ஒரு ஒலி அலை, அது பரவுது. கிரணங்கள், தரங்கே, ரேஸ், லேசர் பீம், ரஸ்மியா, கம்பன், ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், ஊர்ஜா, எனர்ஜி, இந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த உலகமே பரவி கிடக்குது. இந்த ஒன்று தான் உலகம் முழுவதும். நம்ம கேட்ட முரளி 20/1/1990 பிரம்மா பாபாவுடைய 5 ஃபுட் ஸ்டெப், 5 காலடி தடங்கள். அதில் ஃபர்ஸ்ட் சர்வஸ்வ தியாகி, ரெண்டாவது சதா ஆக்ஞாகாரி, அதை கட்டளை கீழ்ப்படிந்தவர், மூணாவது சதா வஃபாதாரி, அதாவது வஃபாதாரினா விசுவாசம் மிக்கவர், நன்றி உணர்வுடையவர். நாலாவது விஸ்வசேவாதாரி. அஞ்சாவது கர்ம பந்தன முக்தியான ஃபரிஸ்தா, கர்ம பந்தனங்களிலிருந்து முக்தி அடைந்த ஃபரிஸ்தா. இந்த முரளி இந்த ஓம் சாந்தி பவனில் எப்போ பாபா பேசினாரோ லைவா, அந்த நேரத்தில் முலும் பெஹன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க, அவங்க இப்போ இருக்காங்களான்னு தெரில, அவங்க ஒரு டீமை உருவாக்கி பாபாவுக்கு முன்னாடி ஒரு பாடலை அவங்க பாடினாங்க. ஞான சூரியனின் கிரணங்கள் ஜொலிக்கிறது, குஷியின் அலைகள் பரவுகிறது. அப்போ தாதி உட்காந்துருந்தாங்க. அதாவது சிவபாபா வரப்போகிறாரு, பிரவேசம் ஆக போகிறாரு, அதுக்கும் முன்னாடி பாடினாங்க அந்த பாட்டு. பாபா வரப்போகிறார், தன்னுடைய குழந்தைகளுக்கு முன்னால் அமர்ந்து ஞான அலைகளை, ஞான பாடம் எடுக்க, ஞான முரளி சொல்வதற்காக. இனிமையான பாபா வரப்போகிறார், இனிமையான முரளியை கூற. இந்த சூரியன் ஆன்மீக தன்மையை பார்த்து உடல் மனமும் உற்சாகம் அடைந்தது. ஆன்மீக போதை ஏறி போனது அனைவரின் வாழ்க்கை என்ற தோட்டத்தில். வதனத்திலிருந்து மலர்கள் மலை போல் கொட்டி கொண்டிருந்தது. அன்பான சந்திப்பை வதனத்திலிருந்து சந்திப்பதற்காக பாபா வரப்போகிறார், வருகிறார், வந்துவிட்டார். சூட்சும வதனம்தான் மதுபன், இந்த உலகமும் மதுபனாக ஆயிடுச்சு. பாபா குழந்தைகள் முன்னாடியே கூடவே இருக்க விரும்புகிறார். தூர தேசத்தில் இருக்கக்கூடிய தந்தை வந்துவிட்டார், நம் குழந்தைகளாகி நம்மை அழைத்து செல்ல. பிரம்மாவின் உடலில் பாபா பிரவேசமாகிறார். அப்போ முரளியை படிக்கும்போது என்ன பண்ணணும், அந்த காலகண்டத்தில் நம்ம பிரவேசமாயிடணும், 1990க்கு போயிடணும். அப்போ எல்லாம் இப்போ போனீங்களா, கவிதை பாடிட்டு இருக்காங்க, தாதி இருக்காங்க, தாதிக்கு முன்னாடி அவங்க பாடுறாங்க, பாபா வரப்போகிறாரு, அந்த சீன் எமர்ஜ் பண்ணி பார்க்குறீங்களா? சரி, இப்போ எல்லோரும் கண்ணை மூடுங்க. இப்போ இமேஜின் பண்ணுங்கள், தாதி உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில், பாபா வரப்போகிறாரு, அந்த சிஸ்டர் பாட்டு பாட போகிறாங்க. ஒரு பிரதர் வாசிச்சிட்ருக்காரு, இசை வாசிச்சுருக்காரு, இசை வாத்தியம் ஏதோ ஒன்று. ஒரு சிஸ்டர் பாடுறாங்க, கூட ஒரு பிரதரும் பாடுறாரு. இந்த 3 பேரும் உட்காந்து அங்கே பாடக்கு ட்ரை பாடிட்டுருக்காங்க. பாடிட்டு இருக்கும்போதே பாபா தாதி உடம்புல வந்துட்டார். கண்ணை மூடி நினைங்க. நம்மளுடைய நினைவுகள் கூட ஒரு தரங்கு தான், ஒரு வைப்ரேஷன். ஒரு தரங்கு அப்படின்னா, அந்த வைப்ரேஷன் அப்படின்னா அது ஒரு ஸ்மிருதி, அது ஒரு நினைவு. வார்த்தைகளில், நம்மளோட உச்சரிப்பில் அந்த நினைவுகள் அடங்கி இருக்குது. ஒரு சின்ன குழந்தை, அவங்களுடைய சகோதரி 2 பேரும் மார்க்கெட்டில் சுற்றிட்டுருக்காங்க. அங்கே ஒரு தொப்பி தெரியுது சின்ன குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு தொப்பி வேணும். அவங்களுக்கு மனசில் வந்துடுது, எனக்கு இந்த தொப்பி வேணும். அப்போ அவங்களுடைய சகோதரன்ட்ட சொல்கிறாங்க, இந்த தொப்பி எனக்கு வேணும். அவங்க 2 பேருமே ஏழைகள்.
அவங்கள்ட்ட காசு இல்லை வாங்குற அளவுக்கு. தொப்பி வந்து எவ்வளோ விலைன்னு போய் கேட்குறாரு. ஆனால் காசு போதுமான அளவு இல்லை. அந்த நேரத்தில் ஒருத்தர் வேகமாக கத்துறாரு, வேகமாக அதாவது அனௌன்ஸ் பண்ணுறாரு, என்னுடைய குதிரை இப்போ கட்டுப்பாட்டை இழந்துருச்சு, யார் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் இவ்வளோ சன்மானம் கொடுப்பேன் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு பப்ளிக்காக மார்க்கெட்டில். அப்போ அந்த சின்ன பையன் பார்க்குறாரு, அவர் நினைக்கிறாரு என்னுடைய தங்கச்சிக்கு நான் தொப்பி கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும். அப்போ அந்த சின்ன பையன் ஓடுறான் குதிரைக்காரன் இருக்கிற இடத்துக்கு. ஓடி அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போகிறாரு. அது என்னெல்லாமோ பண்ணி எடுத்து அந்த குதிரையை வந்து கடைசியாக கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அந்த குதிரையுடைய ஓனர் வந்து இனாம் வந்து கொடுக்குறாரு, பைசா. இந்த பையன் கையில் வாங்கிட்டு கவுண்ட் பண்ணுறாரு. எவ்வளோ தொப்பியினுடைய காசோ அவ்வளோ காசு மட்டும் எடுத்துக்கிறார். மீதி பணத்தை எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. யாருக்காவது தெரியுமா அந்த பையன் யாருன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஒரு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர். அவர் ஓடி அந்த கதி அப்படிங்கிற அந்த வேகத்தினுடைய ஒரு சூத்திரதாரராக மாறிட்டார். மான்செஸ்டர் அவர் லிவர்பூல் 1810. மான்செஸ்டர் அவர் லிவர்பூல் 1830. இந்த உலகத்தினுடைய முதல் ரயில்வே ட்ராக் ஜார்ஜ் டிஃபன்சன், ஃபாதர் ஆஃப் த ட்ரெயின்வேஸ், அவர் அப்படி தான் சொல்லப்படுது. முழு உலகத்துலேயும் அந்த ரயில் தண்டவாளம் போட்டாங்க இல்லையா, அந்த தண்டவாளத்தினுடைய ஃபாதர் இவர் தான். அதை வந்து தேடினார், அதை கண்டுபிடிச்சார். அவர் தொப்பிக்காக ஓடினார், தொப்பி வாங்கிறதுக்காக. ஆனால் அவருக்கு பின்னாடி வேற ஏதோ அவரை துரத்துச்சு, அவரை ஓடி வச்சுது. அவருடைய பேக்கெட்டில் பைசா இல்லை, ஆனால் அன்பு இருந்தது. அவருக்கு முன்னாடி அந்த மார்க்கெட்டில் எந்த ஒரு மனிதர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரோ உலகத்திற்காக, அவர் ஒருத்தர் அங்கே சத்தம் போட்டுட்ருக்காரு, கத்திட்டு இருக்காரு, ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இந்த சிறுவனுக்காக அது வந்து ஒரு வாய்ப்பாக அமைந்தது, ஒரு வாய்ப்பு. ஃபாதர் ஆஃப் ரயில்வேஸ், இந்தியன் ரயில்வே கிடையாது, முழு உலகத்தினுடைய எல்லா ரயில்வேஸ். அவர் என்ன ஒரு இந்த அளவை ஃபிக்ஸ் பண்ணாரோ, அந்த தண்டவாளத்தினுடைய அந்த ஸ்பேஸு 4 அடி 8.5 இன்ச். இப்போ வரைக்கும் அதே ஸ்டாண்டர்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்ற எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்குது, ஆனால் இது ஒன்று மட்டும் அப்படியே இருக்குது. அவர் என்ன ஒரு ஸ்டாண்டர்டை வச்சாரோ அதுக்கு பேர் தான் ஸ்டீபன்சன் அண்ட் கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டீஃபன்சன் கேஜ், மீட்டர் கேஜ், ப்ராட் கேஜ்ன்னு இருக்கலாம். இது ஸ்டீபன்சன் கேஜ். 4 அடி 8.5 இன்ச்சு. நிறைய பொருட்கள் இந்த உலகத்தில் எப்போ வந்து அது இன்வென்ஷன் ஆச்சோ, கண்டுபிடிக்கப்பட்டதோ, அப்போ கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது, மாறாமல், எந்த மாற்றமும் பண்ணலை. எப்படி சேஃப்டி பின் இருக்குது, ஊக்கு, அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்ட போது இருந்ததோ அதே போல தான் இப்போவும் இருக்குது. மற்ற எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்குது, ஆனால் இது மட்டும் அப்படியே இருக்குது. அந்த சிறுவன் புத்தி மூலமாக கண்டுபிடிக்கலை, அவருடைய இதயத்தின் மூலமாக கண்டுபிடிச்சார். இந்த ஜார்ஜ் ஸ்டீபன், அவர் மேலே யார் புத்தகம் எழுதினாரோ அவரை பற்றி, அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இங்கிலாண்டினுடைய அந்த விக்டோரியா மகாராணி இருந்தாங்களா, அவங்களுடைய கொஞ்சம் அவங்களுக்கு தூண்டுதல் ஏதாவது அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதராக இருந்தார். இவர் வந்து ஒவ்வொரு அசம்பவத்தையும் சம்பவமாக மாற்றினார். அவர் இன்ஜினியராக இருந்தார், பிரிட்டிஷ் சிவிக் இன்ஜினியராக இருந்தார். இன்னைக்கு பாபா கூட அமிர்த வேலையில் இன்ஜினியர் ரூபத்தில் வந்தார், ஆன்மீக இன்ஜினியர். அவர் சொல்கிறாரு, பாபா சிட்டிங் ஏன் ஆக மாட்டேங்குது, ஃபிட்டிங் ஏன் ஆக மாட்டேங்குது, ஏன்னா கொஞ்சம் ஸ்க்ரூ டிரைவர், கொஞ்சம் கட்டிங் பிளேயர், கொஞ்சம் டீலாவாக இருக்குது, அது கரெக்டாக இல்லை. சில நேரம் மரியாதையினுடைய அபாவ், மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், தேவையில்லாத ஆசைகள், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குழப்பத்தில் இருக்காங்க. மேலேயா கீழேயா, இங்கேயா அங்கேயா, அதுவா இதுவா, இது பண்ணவா அது பண்ணவா, டு பி நாட் டு பி. எது வரைக்கும் இந்த மரியாதைகளுடைய ஃபிட்டிங் ஆகலையோ அது வரைக்கும் ஸ்திதியினுடைய செட்டிங் ஆகாது. ஃபிட்டிங் செட்டிங். இது யார் கற்றுக் கொடுக்குறா? இன்ஜினியர் கற்றுக் கொடுக்குறாரு. பாபா இன்னைக்கு யாரு? ஆன்மீக இன்ஜினியர், சுப்ரீம் இன்ஜினியர். அதனால தன்னுடைய மூளையை எடுத்து
அமிர்த வேளையில் என்ன பண்ணணும், பாபாக்கிட்ட கொடுத்துடணும். பாபா என்னுடைய ஃபிட்டிங்கை சரி பண்ணிடுங்க, சித்தியை வந்து செட் பண்ணுங்க. இதுதான் இன்றைய ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க். அமிர்த வேலை என்ன பண்ணணும், பாபா கிட்ட என்னுடைய ஒரு ஃபிட்டிங் இருக்குல்ல, அது என்ன பண்ணுங்க, செட்டிங் பண்ணிடுங்க பாபா. அதாவது என்னுடைய ஃபிட்டிங்கை வந்து கரெக்ட் பண்ணுங்க, செட்டிங்கையும் கரெக்ட் பண்ணிடுங்க, அதாவது ஸ்திதியையும் சரி பண்ணிடுங்க. ஃபிட்டிங் செட்டிங், ஃபிட்டிங் செட்டிங். ஃபிட்டிங் அப்படின்னா மரியாதை. மரியாதை அப்படிங்கிறது ஒரு பந்தனம் கிடையாது. மரியாதைகள் அப்படின்னா அது ஒரு சங்கீதம். மரியாதைகள் ஆத்மாவுடைய சுபாவமாக மாறிடணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு கவசம். இப்போ ஆத்மா சகஜமாக மரியாதையில் நிலைச்சிருக்குதோ, ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஸ்திதியினுடைய செட்டிங் தானாகவே ஆகிடும். எப்படி வந்து அதிகாலையில் ட்ரெயினை வந்து தண்டவாளத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுவே போயிட்டே இருக்குது ஆட்டோ மோடில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே யாராவது பைலட் இருக்கீங்களா? பைலட் அவங்க ஃப்ளைட் எப்படி ஓட்டுறாங்க, டேக் ஆஃப் பண்ணுறாங்க, ஒரு தடவை மேலே போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் ஆட்டோ மோடில் போட்டுறாங்க, அதுவே போயிட்டுருக்குது. செட் பண்ணியாச்சு, அவ்வளோதான், அது அதோட ரூட்டில் போயிட்டுருக்கு. அப்புறம் நார்மலாகிடுறாங்க, அவங்கவுங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க, கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அங்கே உள்ள விஷயம் இங்கே உள்ள விஷயம் பேச நார்மல் மனுஷன் போல் ஆயிடுறாங்க. மெயின் பைலட்ஸ் அப்புறம் கோ பைலட்ஸ் 2 பேரும் எது வரைக்கும் இப்படி பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு தடவை மேலே போயிடுச்சு அப்போ அவங்க அட்டென்ஷனோடு அவங்க வேலை செய்யணும். அப்புறம் எப்போ இறங்க போகிறாங்களோ அப்போ அடுத்தது அட்டென்ஷனோடு இருப்பாங்க. மற்ற அந்த மேலே பறந்துட்டு இருக்கும்போது ஒரு இதுவும் கிடையாது, நார்மல் ஆட்டோ மோட். அதே போல் நம்ம என்ன பண்ணணும், அமிர்த வேலையில் பற்றியில் போட்டுருங்க, அந்த தண்டவாளத்தில் அவங்கள வச்சுருங்க. அப்புறம் ஃபுல் டே ஆட்டோமேட்டிக் மோடில் அது ஓடிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் இன்னைக்கு பாபா சொன்னது மரியாதை. அது என்னது, ஃபிட்டிங். அப்போ இது அந்த செட்டிங் அப்படிங்கிற அந்த மரியாதை கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஃபிட்டிங் அப்படிங்கிற அந்த ஸ்திதி கரெக்டாக இருக்கும். எந்தளவு மனசில் தூய்மை வந்து குவிஞ்சு நிலை பெற்று இருக்குமோ அந்த அளவு தான் நம்ம வந்து அதனுடைய அந்த வைப்ரேஷனை நம்ம கேட்ச் பண்ண முடியும். அமிர்த வேளையில் பேச்சுவார்த்தைங்கிறது வார்த்தைகளால் கிடையாது, மௌனத்தால் நடக்கும். அமிர்த வேலைங்கிறது என்னது, பேசப்படாத ஒரு கான்வர்சேஷன், அன்ஸ்போக் கான்வர்சேஷன். சப்தங்கள் அங்கு தடைகளாக அமைகின்றன. அவ்வியக்த சந்திப்பு தான் அது. சப்தங்கள்ங்கிறது அது சுவர். சப்தங்களுடைய சுவர்கள் எப்பொழுது உடைபடுமோ அப்பொழுது தான் உண்மையான சந்திப்பு ஏற்படும். பாபா சொல்கிறாங்க, எந்த அளவு உள்ளுக்குள்ள ஆள் மனசில் நிர்மல் தூய்மை இருக்குதோ அந்த அளவு டச்சிங் ஏற்படும். ஏன்னா அதனுடைய கிரணங்கள் ரொம்ப சூட்சமானது. யார் ஸ்தூல ரீதியில் இருக்காங்களோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட்லேயே நிலைச்சிருந்துருவாங்க. அப்போ அவருடைய சூட்சமமான அந்த கதிர்களை, அந்த ஊர்ஜாவை நம்ம எப்படி கேட்ச் பண்ணுறது, எல்லாமே ஊர்ஜாவினுடைய ஒரு விளையாட்டாக தான் இருக்குது. பரமாத்மாவுடையது ஆகட்டும், ஆத்மாவாகட்டும், எல்லாமே ஊர்ஜா, ஒரு வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷனுடைய கொடுக்கல் வாங்கல், அதனுடைய டிஸ்கஷன், எனர்ஜி கொடுக்கல் வாங்கல், எனர்ஜி சேவிங்ஸ், எனர்ஜி ஊற்று, நிர்மலதா அப்படின்னா ஸ்வச்சம். உள்ளுக்குள்ளேயும் சுத்தம், வெளியிலையும் சுத்தம். சிலர் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது போலாவாக தெரியுறாங்க, உள்ளுக்குள்ளேருந்து பார்த்தா கடுமையாக இருக்காங்க. பார்க்குறது என்னவோ இன்னசென்ட்டாக தெரியுறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா, வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தா பரமேஸ்வர் அப்படின்னு தெரியுறாங்க. உள்ளுக்குள்ளே போனால் சலேஸ்வராக இருக்கிறாங்க, எரிச்சிடுறாங்க. எரிக்கிற அளவு ஆற்றல் இருக்கு. அதாவது சூழ்ச்சி செய்யக்கூடியவங்க. வஞ்சகம், பகவானுக்கு இந்த வஞ்சகம், சதி, சூழ்ச்சி இது எதுவுமே பிடிக்காது பாபாவுக்கு. பாபாவுக்கு என்ன பிடிக்கும், இதயத்தினுடைய சுத்தம், அதுதான் பிடிக்கும். ஏன்னா எல்லா மகான் விஷயங்கள் எதன் மூலமாக கிடைக்குது, இதயத்தின் மூலமாக கிடைக்குது, புத்தி மூலமாக கிடைக்கிறது இல்லை, இதயத்தின் மூலமாக கிடைக்கும். அந்த சிறுவன், அந்த சின்ன பையன் என்ன எப்படி அதை அடைஞ்சாரு, அவர் புத்தியின் மூலமாக அடையலை, இதயத்தின் மூலமாக அடைஞ்சார். ஓடுறாரு. அவர் உண்மையிலேயே குதிரையை அடக்கிறதுக்காக ஓடல, அவர் ஓடுற அவருக்குள்ள இன்னொரு ஓட்டம் ஆரம்பிச்சிச்சு. உலகத்துல அந்த வேகம் அப்படிங்கிற அந்த ஓட்டத்தினுடைய ஒரு சூத்திரதாரராக மாறிட்டாரு. இப்ப மகான் படைப்பாளர்கள் எங்க இருக்காங்க, இதயத்துல தான் இருக்காங்க, புத்தியில இல்லை, மூளையிலையும் இல்லை.
மகான் டச்சிங். பரமாத்மா ஒரு மகான் இன்ஜினியர். அவருடைய டச்சிங் நிர்மலமான இதயத்தில் தான் ஏற்படும். இது சைத்தன்யமான ஒரு மிஷினரி, கான்சியஸான ஒரு மிஷினரி, இன்னர் கான்சியஸ் இன்ஜினியரிங், ஸ்பிரிச்சுவல் ரீஎன்ஜினியரிங். அதனால் இன்றைக்கி பாபா இன்ஜினியர் ரூபத்தில் இருக்கிறாரு. யாருக்காவது ஸ்க்ரூ டீலாவாக இருக்குது, ஸ்க்ரூ சரியில்லை, கரெக்டாக ஃபிட் ஆகலை, இப்போ என்ன பண்ணுங்கள், நட்டு கலந்துடுச்சுன்னா என்ன பண்ணோம், உங்களை நீங்களே பாபாவுக்கு கொடுத்துருங்க, சர்வீஸுக்கு கொடுங்க, கழட்டி மூளையை கழட்டி, இல்லை புத்தி இதயத்தை கழட்டி கொடுத்துருங்க பாபா கிட்ட. நட்டு லூஸ் ஆகிடுச்சுல, அப்போ அட்மிட் ஆயிருங்க. ஆஸ்பத்திரியெல்லாம் போய் பார்த்தாச்சு, ட்ரீட்மெண்ட் சரி வரல, அப்போ பாபா கிட்ட இன்ஜினியர்கிட்ட கொடுத்துருங்க, அவர்கிட்ட அட்மிட் ஆயிருங்க. சிலர் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு ஐசியும் தேவையாக இருக்குது. ஐசியூ எல்லாமே குழப்பமாக இருக்குது. சில வண்டியெல்லாம் ஓடிச்சுன்னு வச்சுங்க, அந்த வண்டி சத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயங்கர சத்தமாக இருக்கும். எங்கேயோ ஏதோ குப்பை மாட்டிகிட்டு இருக்கு, ஏதோ ப்ராப்ளம். அதனால் இன்றைய பாபாவுடைய மகா வாக்கியம், இன்றைய காலத்தில் பாப்தாதா விசேஷமாக ஒரு காரியத்தில் பிஸியாக இருக்கிறாரு. பகவான் பிஸியாக இருக்கார் பாருங்க, அது என்ன காரியமாக இருக்கும் பாபா கேட்குறாரு. பாபா மெக்கானிக் இருக்கிறாரு, அது வண்டியில் கேரேஜில் பரந்தாமங்கிற கேரேஜ், ஸ்பிரிச்சுவல் இன்ஜினியர், சுப்ரீம் இன்ஜினியர், ரிப்பேர் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அங்கே எந்த ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா அது பாபாவுக்கு, எந்த ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா அது குழந்தைங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் எப்படி இருக்கும். அதனால் உங்கள் சம்மந்தப்பட்ட காரியம் உங்களுக்கு தெரியும் தானே. அந்த அமிர்த வேளை நேரத்தில் பாபா கூட குட் மார்னிங், அப்புறம் ஆன்மீக உரையாடல் பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அனுபவம் செய்ய மாட்டேங்கிறீங்க, ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிறதுலே பிஸியாக இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன டச் ஆகுது, இப்போ முடிவினுடைய நேரம் அருகாமையில் வந்துட்டுருக்குது. கடைசியில், அதுவும் முடிவினுடைய கடைசி, லாஸ்ட்டு அப்புறம் ஃபாஸ்ட்டு, இந்த ரெண்டுமே பிரத்யக்ஷ ரூபத்தில் உங்களுக்கு சாட்சாத்காரம் ஏற்படும். பாப் தாதா டெய்லி ஒவ்வொரு குழந்தைங்களோடையும் ஒவ்வொருத்தருடைய செட்டிங் அப்புறம் ஃபிட்டிங், இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்குறாரு. செட்டிங் எப்படி இருக்குது, ஃபிட்டிங் எப்படி இருக்குது. பாபா என்ன பார்க்குறாரு, நிறைய வண்டி இருக்குது, ஏகப்பட்ட வண்டி. இன்ஜினியர் என்ன பார்க்குறாரு, கரெக்டாக ஓடுதா இல்லையா இதை பார்க்குறாரு. சிலர் தன்னைத்தானே சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் செட்டிங் சரியாக இல்லாதனால அங்கே ஃபிட்டிங் ஆக மாட்டேங்குது. ஃபிட்டிங் அப்புறம் செட்டிங் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஈஸ்வரிய மரியாதையில் தன்னைத்தானே நடத்துவது தான், தன்னைத்தானே செல்வது தான், ஈஸ்வரிய மரியாதையில் நிலைத்திருப்பது தான் ஃபிட்டிங். ஈஸ்வரிய மரியாதைகள் ஃபிட்டிங். பாப் தாதா நம்பர் வாராக மகாரதிகளை பார்த்துட்ருக்கிறாரு. மகாரதிகள் செட்டிங் அப்புறம் ஃபிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பார்த்தாரு பாபா, ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த மரியாதையில் ஃபிட்டிங் சரியாக இல்லாத காரணத்தினால சீட்டில் அவங்களால செட்டாக இருக்க முடியலை. இப்போ சீட்டில் இருக்காங்க, திடீர்னு பார்த்தா சீட்டுக்கு பதிலாக வேற இடத்துல தெரியுறாங்க, சீட்டுக்கு பதிலாக வேற எங்கேயும் இருக்காங்க. அதனால பாப்தாதா இந்த ஒரு காரியத்தில் பிஸியாக இருக்கிறாரு. நிறைய போட்டியாளர்கள், நிறைய நம்பிக்கையாளர்கள் இருக்காங்க, லைனும் ரொம்ப நீளமாக இருக்குது. ஆனால் ப்ரூஃப் உடையவங்க, சரியானவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, கரெக்டாக ஃபிட்டானவங்க. 1000 பேர் வந்தாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அமிர்த வேளை பரமாத்மாவனுடைய தர்பார் அலங்கரிக்கப்படுகிறது. அப்போ எல்லாத்தோட ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் ஒரு சித்திரம் வரைங்க. பாபா மெக்கானிக் ரூபத்தில் இருக்கிறாரு, பாபா சுத்தியல் வச்சிருக்கிறாரு, அதை வச்சு அங்கே தட்டுறாரு, நிமித்துறாரு, சரி பண்ணுறாரு. அப்போ ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருக்கிறாரு, அது லூஸாக இருக்கிற நட்டெல்லாம் டைட் பண்ணுறாரு. சிலருக்கு மொத்தமாக போயிடுச்சு, சிலருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ண வேண்டியதாக இருக்குது, வேற புதுசாக வாங்கி போடணும் மெட்டீரியல். அந்த மாதிரி நிலைமை கூட நிறைய பேருக்கு இருக்குது. அதனால பாபாவுக்கு சொல்லுங்கள், பாபா இந்த அப்படிங்க என்னுடைய மூளை, இது ஆயில் போடணுங்க, ஃபிட்டிங் பண்ணுங்கள், செட்டிங் பண்ணுங்கள், சர்வீஸ் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள் பாபா அப்படின்னு கொடுத்துருங்க மூளையை கழட்டி. ரெண்டாவது ஹோம்ஒர்க் என்னுடைய எந்த 3 ஸ்க்ரூ லூஸாக இருக்குது அதை கண்டுபிடிச்சி அதை எழுதுங்க. சிலருக்கு இப்படியும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப சென்சிட்டிவ் நேச்சராக இருப்பாங்க, ரொம்ப தொட்டாசினிங்க மாதிரி இருப்பாங்க. இதுதான் பெரிய ஸ்க்ரூ, இது கூட ஒரு கவிதை
வச்சுக்கலாம். பெரிய டாபிக் இது. அதனால் சிலருடைய நேச்சர் எப்படி இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. அது வந்து லூஸான ஸ்க்ரூவுக்கு சமம். சிலருடைய சுபாவம் எப்படி இருக்குது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஆனால் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களே போய் மாட்டிக்கிறாங்க. உங்களுடைய பாவம் வந்து சிரேஷ்டமானது, ஆனால் அதற்குள்ளே போய் மாட்டிக்கொள்கிறார்கள். இது கூட ஒரு டீலாவான ஸ்க்ரூ. 2வது ஸ்க்ரூ பார்த்தாச்சா? மனிதர்கள் எதற்காக தேடுறாங்க? சுகத்தை தேடுறாங்க. அவங்களுக்கு சுகம் 2 விஷயத்தில் கிடைக்குது. ஒன்று காமவிகாரம், இன்னொன்று சாப்பாடு. ஆகையினால ஓடுறாங்க, அதை நோக்கி ஓடுறாங்க. ஏன்னா இதன் மூலமாக தான் ஹை லெவலில் ஆக்சிடோசின், சிரோட்டோனின், டோப்போமின் எல்லா கெமிக்கல்ஸும் இந்த நேரத்தில் தான் அது கிடைக்குது, மூளையிலேருந்து சுரக்குது. உடல் முழுவதும் சுகத்தினுடைய அனுபவம் ஏற்படுது. உடல் மனம் 2லையுமே. இந்த சுகம் வந்து கெமிக்கல் ரிலேட்டட் சுகம், பயாலஜிக்கல் சுகம். இந்த கெமிக்கலினுடைய அளவு எப்போ கம்மியாகுமோ, உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கெமிக்கலுடைய அளவு கம்மியாகும் போது மனசு மறுபடியும் கேட்கும் அந்த சுகத்தை. மறுபடியும் இந்த பீடி, சிகரெட்டு, சாராயத்துக்கெல்லாம் அடிமையாகிறாங்களா, அதுக்கு அவங்க அடிமை கிடையாது. அது ஏன்னா அது அடிமை கிடையாது. அதை குடிச்ச பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு சுகம் இருக்குதுல்ல, உடலில் பிரெயினில் ஃபுல்லாகவே கெமிக்கல் வந்து ரியாக்ஷன் நடக்குதாங்க. ஒரு வெள்ளை போக்கு ஏற்பட்டுருது உடம்பு ஃபுல்லாக. அந்த ஓட்டத்தில், நீரோட்டம் ஒன்று ஓடுது. அந்த ஓட்டத்தில் மனிதன் தன்னுடைய டென்ஷன், முழு நாளினுடைய குழப்பம் எல்லாத்துலேருந்தும் மறந்துடுறாப்புல. வலி, வேதனை, ஒதுக்கப்பட்ட நிலை எல்லாமே மறந்து போயிடுது கொஞ்ச நேரத்துக்காக. அப்புறம் போஜன் சாப்பிட்றது, இதில் கூட நிறைய அந்த மாதிரி ஏற்படுது. அதனால நிறைய பேர் எதில் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, அந்த உணவு சாப்பாடில். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணோம், தன்னுடைய லூஸான ஸ்க்ரூவை டைட் பண்ண வேண்டிய ரொம்ப அவசியம். அந்த மாதிரி 3 ஸ்க்ரூவை நீங்கள் இன்றைக்கி எழுதுங்க. யாரும் சொல்ல முடியாது இப்படி எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, எனக்கு டீலா ஸ்க்ரூவே இல்லை, எனக்கு லூஸான ஸ்க்ரூவே இல்லை, எல்லாம் டைட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் எனக்கு இன்ஜினியர் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மெக்கானிக் ஒர்க் ஷாப் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை உறுத்திட்டு இருக்கும். எனக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அது இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து ரிப்பேர் நடக்காது. ரிப்பேர் ஒர்க்கு நம்ம இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இன்ஜினியர், பரம இன்ஜினியர்கிட்ட நம்ம சொல்கிறோம் என்னுடைய ஃபிட்டிங்ஸு அப்புறம் செட்டிங் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவர் சரி பண்ணிடுவார். இன்ஜினியர் வந்து ஒர்க் பண்ணுறாரு, அவர் காரியம் செய்கிறதில் சிறந்தவர். இன்ஜினியர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் லீவுக்கு போகல, அவர் கேரேஜில் இருக்கார். 24/7 ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் க்யூவில் இருக்கணும், ஆனால் உங்கள் டைம் கண்டிப்பாக வரும். விசேஷமாக அமிர்த வேலை ரிஃப்ரெஷ் ஆயிருங்க. இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. பாபாஸ் கிட்ட நான் கேட்க போகிறேன், இந்த மாதிரி நினச்சிட்டு பாபாக்கிட்ட நீ கேளுங்க. அப்போ பாருங்கள் ரெஸ்பாண்ட் கிடைக்குதா இல்லையான்னு. நம்ம என்ன சங்கல்பம் எடுத்துகிட்டு போனோம், அமிர்த வேலையில் இப்போ யோகாவுக்கு போகிறோம், உட்காடுறோம் அப்படின்னா இப்படி நினைக்கணும், நான் பாபா கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்க போகிறேன். பாபா ரூமுக்கு போகிறேன், பாபா குடிலுக்கு போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், பாபா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நான் கேட்க போகிறேன். கேட்குறோம் அப்படின்னா எந்த வார்த்தைகளில் வச்சு கேட்குறோம், அதாவது மனசில் கேட்குறோம். எப்படி பாபா சாகார உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் போய் ரூமில் போய் போவாங்க, அவர்கிட்ட ஏதாவது விஷயம் கேட்பாங்க. உடனே அவங்களால ஓடி போய் கேட்க முடியும், ஏன்னா பாபா ரூமில் இருப்பார், இல்லைன்னா குடியில் இருப்பார். அதே போல் அவ்வியக்த ஸ்திதியை உங்கள் அருகாமையில் கொண்டு வாங்க. அப்போது அந்த மாதிரி ஃபீல் ஆகும். எப்படி சாகார உலகத்தில் சகஜமாக புக்தி வந்து நிர்ணயம் எடுத்துருச்சு, அதே போல் அவ்வியக்த பாப்தாதா கூட அனுபவம் ஏற்படும். இதுவரைக்கும் கூட நிறைய குழந்தைங்க அவ்வியக்த ரூபத்தினுடைய அனுபவம் அந்த அளவு செய்யவில்லை. 1 தடவை 2 தடவை நீங்கள் முயற்சி பண்ணாலே போதும், நீங்கள் அந்த மாதிரி அனுபவம் செய்ய முடியும். அப்புறம் ரொம்ப காலமாக நீங்கள் பயிற்சி செஞ்சு அது நேச்சுரலாக ஆயிடுது இல்லை. ஆனால் இந்த விஷயத்தினுடைய கம்மி இருக்கிறது, குறை இருக்கிறது. இதுதான் பரமாத்மாவுடைய அப்சர்வேஷன்ஸ். யாராவது குழந்தைங்க ரொம்ப அன்பாக பாபாவை நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சங்கல்பம் பாபா வரைக்கும் வந்து சேருது. ஆனால் என்ன, பட் அது எவ்வளோ நேரத்தில் வந்து சேருது, அது ஆத்மாவனுடைய நிர்வீகார ஸ்திதியை பொறுத்து இருக்கிறது. ஆகாயத்தில் மேக கூட்டங்கள் இருக்குது அப்படின்னா சூரியனுடைய ஒளி அலைகள் வந்து சேரும், ஆனால் லேட்டாக வந்து சேரும். அதுவும் வேற மாதிரி வரும். எப்படி அவர் அனுப்புனார் ஃபுல் ஃபோர்ஸோட, அந்த ஃபோர்ஸில் வராது, மங்கலாக இருக்கும் ஒளி.
எப்படி வந்து கிரந்தம் எழுதுனாங்களோ அதே போல் நம்மகிட்ட வந்து சேர்றதில்ல. 100 வருஷத்தில் அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. அதேமாதிரி கீதை கூட அப்படி தானே, நிறைய பேர் அதில் வந்து சரி பண்ணுறாங்க, கரெக்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி எழுதப்படுதோ அப்படி நமக்கு வந்து சேர்றதில்ல. எப்படி வந்து ஜெகதீஷ் பாயனுடைய எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இல்லையா, அவருடைய அனுபவத்தில் முதல்ல பாபா புக்கு எழுத சொன்னோன்னா அவர் எழுதினார். அதை 12 சிஸ்டர்ஸுக்கு கொடுத்தாரு. அப்புறம் என்னாச்சு, கரெக்ஷனுக்காக கொடுத்தாரு. என்னாச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க 12 பேரும் அவ்வளோ கரெக்ஷன் பண்ணாங்க. அவர் எழுதுனதில் ஒன்றுமே இல்லை, 1-2 வார்த்தை தான் இருந்தது, மீதி எல்லாம் வேற. அதனால பாபா கிட்ட காட்டினாரு. அப்போ பாபா என்ன சொன்னார், நீ யாருக்கும் நீ காட்ட வேண்டாம், நீ காட்ட வேண்டிய அவசியமே இல்லை, நீ புக்கு பிரிண்ட் பண்ண குழந்தை, உனக்கு நான் பாபா பர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. இதுக்கு தான் இங்கிலீஷில் சொல்லப்படுது இன்டர்போலேஷன். சாஸ்திரங்கள் எழுதுறாங்க, அதுக்கு நடுநடுவாக ஏதாவது போடுறாங்க அப்படின்னா அது இன்டர்போலேஷன் ஆயிடுது. அது ஒரிஜினலான ரூபம் அதில் இருக்கிறது இல்லை. மீரா வந்து இதெல்லாம் சொன்னாங்க, ஆனால் அவங்க சொன்னதாட்டு இருக்குது, ஆனால் அது மீரா சொன்னது தானா, அது எந்த நம்பிக்கையும் இல்லை. அதில் நடுவில் போட்டாங்க, மீரா சொன்னாங்க, மீரா இப்படி சொல்லியிருப்பாங்க, மீரா அப்படி சொன்னாங்க, கிரிதர் கோபால் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய கருத்தை சொல்லி அவங்களுடைய பேரை போட்டு அதில் இணைச்சிட்டாங்க. எந்த அளவு ஆத்மாவுக்குள்ள நிர்விகாரி தன்மை இருக்கிறதோ அந்த அளவு தீவிரகதியில் பாபா கிட்ட செய்தி வந்து சேரும். அதாவது இப்போ வர்றது போகிறது, பாபாவுக்கு வந்து மெசேஜை நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா கூட நிர்விகாரி தன்மை இருக்கணும். பாபாகிட்ட இருந்து மெசேஜை நம்ம கேட்ச் பண்ணா கூட நமக்குள்ள நிர்விகாரி தன்மை இருக்கணும். பாப் தாதா அமிர்த வேளையில் டேஸ் விசேஷமான விஷயத்தை டச் பண்ணுறாரு. பாபா டச் பண்ணுறாரு, ஆனால் யாருக்கு டச் ஆகும், யார் நிர்விகாரியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டச் ஆகும். இதுதான் இன்றைய ஸ்பிரிச்சுவல் என்ஜினியருடைய ரிசல்ட், ஸ்பிரிச்சுவல் என்ஜினியருடைய எக்ஸ்பிளனேஷன். செட்டிங் ஃபிட்டிங், அப்புறம் நிர்விகாரி தன்மை. ஓம் சாந்தி. இன்றைய கவிதையினுடைய டாபிக் வந்து குஷிக்கு ஒரு எல்லையே இல்லை, குஷிக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு. குஷிக்கு ஒரு அளவே இல்லை, குஷிக்கு வந்து ஒரு அளவே இல்லை. எப்போ வந்து பரமாத்மாவனுடைய அன்பு நமக்கு கிடைச்சிருச்சோ அப்போது, பரமாத்மாவனுடைய ஞானத்தின் மழை நம்ம மீது பொழியும் பொழுது, பாபாவிடமிருந்து கிடைக்கிறது ஆத்மாவிற்கு சிரேஷ்ட ஞானத்தின் பண்டாரம். ஆத்மாவிற்கு யோகத்தில் கிடைக்கிறது குஷி, அதன் மூலமாக ஆத்மா அடைகிறது தன்னுடைய சூட்சும நிலையை. இது வந்து கண்ணுக்கு தெரியாத குஷி, ஆனால் இதுதான் ஆத்மாவுடைய மூல சமஸ்காரம். இதன் மூலமாக கிடைக்கிறது சக்திகள், அபார சக்திகள். இதன் மூலமாக வாழ்க்கை வாரி விடுகிறது அனைத்து குணங்களின் பரிசாக. அதனால் இந்த உண்மையான குஷிக்கு ஒரு எல்லையே இல்லை. ஆத்மா இந்த வண்ணங்களால் பூசப்படும் பொழுது, அப்பொழுது ஆத்மா மானம், மரியாதை, பெயர், புகழ், வெற்றி, தோல்வி எதுவும் பாதிக்கப்படுவதில்லை. இவ்வாறு குஷியில் நிலைத்திருக்கும் போது எதுவுமே நம்மளை டச் பண்ணுறதில்லை. அதனால் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த சங்கமயத்தில் தான். இந்த நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது வீணான விஷயங்களில். இந்த அலௌகிகமான குஷிக்கு இப்போ அளவே இல்லை. நம்மளுடைய சத்தியத்தாவின் அறிமுகம் கிடைக்கிறது. எப்பொழுது சத்தியத்தாவின் அறிமுகம் கிடைக்கிறதோ அப்பொழுது தான் இந்த மாதிரி குஷிக்கு அளவே இல்லாமல் போயிடுது. நம்ம குஷியில் நம்ம மூழ்கி போகும்போது ஞானத்தின் அனைத்து விஷயங்களும் நமக்கு தெரிய வருது. ஒவ்வொரு நடிகரின் பாத்திரமும் நமக்கு விசித்திரமாக தெரியும். சைத்தன்ய தீபமானது எப்பொழுது விழிப்படையுமோ அப்பொழுது முழு விஸ்வமும் ஒரே